ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரான சீமானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த சிக்கல் வந்துக்கிட்டே இருக்குது. இது அவருடைய கெட்ட காலம் போல். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டை முற்றுகையிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குடும்பத்தினருக்கு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துனாங்க சில திராவிட கழகத்தினர். ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெரியார் பற்றி தொடர்ந்து பல சர்ச்சைகளை சீமான் முன் வச்சார். அது எல்லாமே பெரிய ஒரு பேசுபொருளாக மாறுச்சு. திராவிட கழகத்தினர் சீமானுக்கு எதிராக களத்தில் குதிச்சாங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா நடிகை விஜயலட்சுமி புகார் தொடர்பான வழக்கில் சீமானுக்கு எதிரான உத்தரவுகளை நீதிமன்றம் பிறப்பிச்சதை தொடர்ந்து மொத்தமாகவே பார்த்தீங்க அப்படின்னா சீமானுக்கு அடுத்தடுத்த சிக்கல் உண்டானுச்சு. அதேமாதிரி கட்சியில் இருக்க முக்கியமான நிர்வாகிகளும் இப்போ வெளில போயிட்டு இருக்காங்க. அதில் கட்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு நபராக இருந்தவங்க தான் காளியம்மாள். இப்போ நாம் தமிழர் கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 4-5 பேர் தான் எல்லாருக்குமே தெரியும். அதில் ஒரு முகம் தான் காளியம்மாள். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா கட்சியை விட்டு வெளியில் போயிருக்காங்க. இது சீமான் இது ஒரு இளோ எதிர்காலம், இது களை எடுக்கிற நேரம் இந்த மாதிரி சொன்னாலுமே கூட நிச்சயமாக கட்சிக்கு அந்த பகுதியில் காளியம்மாள் இருக்க அந்த பகுதியில் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய சீமான் வீட்டில் காவல் நிலையத்தில் ஆஜராகும்படி ஒரு சம்மன் ஒட்டியிருக்காங்க. அந்த சம்மனை பார்த்தீங்கன்னா சீமானுடைய உதவியாளர் சஃபாரி போட்டுட்டு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அதை கிழிச்சு எடுத்திருக்காரு. இதனால் ஆத்திரமடைந்த நீலாங்கரை இன்ஸ்பெக்டர் மற்றும் காவலர்கள் சீமானுடைய வீட்டுக்குள்ளே புகுந்து அந்த கிழிச்ச நபரை கன்னத்தில் ஒரு அற விட்டுருக்காங்க. அதை அவரும் போலீஸாரை எதிர்த்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருக்காரு. அந்த சமயத்தில் மஃப்டியில் இருந்த மற்ற போலீஸாரும் ஒன்றா இணைஞ்சு அந்த நபரை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அழைச்சிட்டு போய் ஜீப்பில் ஏற்றிருப்பாங்க. அதாவது அந்த சம்மனில் என்ன இருந்துச்சு அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரான சீமான் நாளை காலை 11 மணி அளவில் சென்னை வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சம்மனில் குறிப்பிட்டு இருந்தாங்க. விசாரணைக்கு ஒத்துழைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கைது செய்யவும் நேரிடும் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கையும் விடுத்திருந்தாங்க. சீமான் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சங்கர் என்ன சொல்லியிருந்தாருன்னா சீமான் ஆஜராக 4 வார காலம் அவகாசம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கடிதம் எழுதியிருந்தார். அந்த மாதிரி சூழலில் தான் போலீஸார் ஒட்டியிருந்த சம்மனை சீமான் அவர்களுடைய உதவியாளர் கிழிச்சு எடுத்திருக்காரு. இப்போ சீமான் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த அந்த மனுவையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இது சீமானுக்கு மேலும் சிக்கலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவரது மனுவை டிஸ்மிஸ் செஞ்ச உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்தரையன் பலாத்கார புகார் அப்படிங்கிறதுனால இது தீவிரமானது. விஜயலட்சுமி புகார் வாபஸ் வாங்கியிருந்தாலுமே கூட போலீஸாருக்கு விசாரணை செய்யக்கூடிய அதிகாரம் இருக்குது. 12 வாரத்தில் விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா சென்னை வலசரவாக்கம் காவல் நிலையத்திலிருந்து சீமான் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிச்சிருந்த அந்த சம்மனை தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டியிருந்தாங்க. அதே மாதிரி சீமான் மற்றும் அவரது மனைவி கயல்வெளி 2 பேரும் நேரில் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் திட்டமிட்டபடி சீமான் வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு ஆஜர் ஆகாத காரணத்தினால தான் நோட்டீஸ் ஒட்டினாங்க. ஆனால் அந்த நோட்டீஸை ஒருத்தர் கிழிச்ச உடனே போலீஸார் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கோவம் அடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரை அடிச்சு இழுத்துட்டு போய் ஜீப்லையும் ஏற்றிருக்காங்க. நன்றி.